நாமத்தினாலே எங்கும் நிறைந்த ஒரு விடுதியின் சார்பாக தேவனுடைய பிள்ளைகளை எங்கள் அனைவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வசனத்தை நாம் தியானமாக தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், சந்தோஷமாக இருங்கள் என்கிற தலைப்பில் நாம் தியானிக்கலாம். அதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் தியானமாக எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக சந்தோஷமாக இருக்கணுங்கிற தலைப்பில் நம்ம பார்க்கும்போது பல காரியங்களை சொல்லலாம். ஒரு கல்வி அடிப்படையில் பார்த்திங்கன்னா அதிக மதிப்பெண் பெற்றுக்கொண்டாங்கன்னா என்ன செய்வாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ பக்கத்தில் உள்ளவங்க இல்லை கூட உள்ளவங்க மாணவர்கள் என்ன செய்வாங்க, நண்பர்கள்லாம் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி, அதை உற்சாகப்படுத்துகிற மாதிரி என்ஜாய் பண்ணு, சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த உலகத்தில் விளையாடும் போது அதில் வெற்றி பெற்றுட்டாங்க, இல்லை பயிற்சியில் அவங்க தேர்வு பெற்றுட்டாங்கன்னா அதை பாராட்டக்கூடிய விதமாக நினச்சிவாங்க, உற்சாகப்படுத்துகிற விதமாக நடத்து நல்லா சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துவாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு வேலை பார்க்குற இடத்துல இருக்கும்போது, நல்ல வேலை பார்த்து நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு நேராக போகும்போது அவங்க பாராட்டுக்கிற விதமாக இன்னும் நல்லா பண்ணுங்க, இன்னும் என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாத்திரமில்லை, குடும்ப உறவுகள் இருக்கும் பொழுது அல்லது சொந்த பந்த ஜனங்களோடு இருக்கும்பொழுது என்ன செய்வாங்க, அனைவரும் என்ன செய்வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதையும் தானே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது அல்லது ஒரு கலை நிகழ்ச்சி நடக்கும்போது அல்லது மற்ற ஃபெஸ்டிவல் நடக்கும் பொழுது அதை கொண்டாடும் பொழுது என்ன செய்வாங்க, என்கரேஜ் பண்ணுற விதமாக, உற்சாகப்படுத்துகிற விதமாக சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இது போன்ற பலவிதமான சந்தோஷம் இருக்குது. இன்னும் வேலையில் ப்ரொமோஷன் அடித்து சந்தோஷமாக இருப்பாங்க. இன்னும் குடும்பம் அதிகமாக செழிப்பாக இருந்தால் சந்தோஷமாக இருக்குன்னு விரும்புவாங்க. ஒற்றுமையில் சந்தோஷமாக இருக்குன்னு விரும்புவாங்க. ஊழியத்தில் வளர்ச்சி இருந்தால் சந்தோஷமாக இருக்கணும்னு விரும்புவாங்க. அல்லது வெற்றி பெற்றால் சந்தோஷமாக இருக்கணும்பாங்க. அது ஒருத்தர் ஜெயிச்சிட்டோம்னா சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி விரும்புவாங்க. எப்படி பார்த்தாலும் சந்தோஷமாக இருங்க, இன்னும் நல்லா இருங்க அப்படின்னா உலகத்தில் மக்கள் சொல்லிக்கொள்வது வழக்கம் இருக்கட்டும். ஆனால் இதெல்லாம் ஒரு கூட இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இவங்க சொல்கிறது வேறு, நாம் சொல்கிறது வேறு. நம்ம என்ன சொல்கிறோம்னா சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறோம். அந்த சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி சொல்கிறோம்ல, எந்த விஷயத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ நான் சொன்ன எடுத்துக்காட்டுகள் எல்லாமே உலகத்தில் உள்ள காரியங்களை நாம் பார்த்தோம். ஆனால் ரோமர் 12:12 சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னால், நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்பிக்கைனா என்னது? இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை பெற்றிருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம நினைச்சணும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்போ அந்த நம்பிக்கை என்ன செய்யுமா, நம்மை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்தும், நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தும், நம்மை தேவனண்டை இழுத்து செல்லும், பரலோகத்தினரை அழைத்து செல்லும். இப்படிப்பட்ட மேன்மையான காரியங்களை உள்ளடக்கக்கூடிய அந்த மேன்மையான இயேசு கிறிஸ்து மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை பற்றி ஒவ்வொருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் நாம் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உலக பிரகாரமாக நம்ம எடுத்துக்காட்டாக பார்த்த நிறைய காரியங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொன்னாலும் கொடுத்தாலும் அது பெரிய விஷயம் இல்லை. இயேசு கிறிஸ்து மேல் வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கையின் மூலமாக உண்டாகிற காரியத்தை பற்றி தான் நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, பழைய நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது, புதிய நம்பிக்கைன்னு இருக்குது. என்ன, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, சாபங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது, அவர் என்னை பரிசுத்தப்படுத்தி விட்டார், என்னை எல்லாவற்றிலும் தன் பிள்ளையை மாற்றி விட்டார், அவருடைய அழைத்து செல்வாருங்கிற நித்திய லைஃபை வாழ்க்கையை தருவார் என்கிற அந்த ஒரு நிச்சயமான நம்பிக்கையை நாம் மனதில் வைத்து அதிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் நாம் பார்க்கிறோம். இதை யார் சொல்கிறாங்கன்னா, எடுத்துக்காட்டாக பவுல் அடிகள் சொல்கிறார். ரோமாபுரியில் இருக்கக்கூடிய அந்த திருச்சபைக்கு கடிதங்கள் எழுதும் பொழுது அநேக ஆலோசனைகள் கொடுக்குறாரு. அதில் குறிப்பு என்னென்னா, நாம் இயேசு கிறிஸ்துவை வச்சுக்கிற நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க. உலக பிரகாரமான சந்தோஷத்தை விட இயேசு கிறிஸ்துவை இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி அவர் கடிதத்தை எழுதி சபைகளுக்கு அனுப்புகிறார். அப்போ இதை கேட்டுக்கொண்டுங்கிற ஒவ்வொரு தேவ ஜனமும் தேவ பிள்ளைகளும் ஊழியக்காரங்களும் இயேசு கிறிஸ்து மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கையில் தான் நம்ம சந்தோஷமாக இருக்கணுங்கிறத மறந்துடக்கூடாது, தெரிஞ்சுக்கணும். உலகத்தில் இருக்கிற சந்தோஷம் வேறு,
தேவன் கொடுக்கக்கூடிய தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கிறது வேறு. ஆகவே இதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இரண்டாவதாக இதில் சந்தோஷமாக இருக்கணும்னு பார்க்கும்போது ஆதாரமாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கலாம். அதில் என்ன போட்டிருக்கு? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ்ன்னு போட்டிருக்கு. அப்போது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க அப்படின்னு அர்த்தம். அவர்கிட்ட பேசுறதுக்கு கிருபையை கொடுத்துக்கிறாரு, வேத வசனங்களை கொடுத்துக்கிறாரு, நம்மோடு இடைபடுகிறாரு, அப்படி சத்தம் கேட்குது, அவரை பார்க்க முடியும், அவரோட உறவாட முடியும், அப்படி பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும், அப்படி நடத்துதலை என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும், அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்பட முடியும். இது போன்ற ஆவிக்குரிய காரியங்களை எல்லாம் உள்ளடக்கியது தான் கர்த்தருக்குள்ளான காரியங்கள். அப்போ அப்படிப்பட்ட கர்த்தருக்குள்ளான காரியங்களை குறித்து கர்த்தருக்குள் என்ன செய்ய வேண்டும்? தேவ பிள்ளைகளை நாம் சந்தோஷப்பட தெரிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த காரியத்தை அநேக ஜனங்கள் தெரிந்து கொள்ள முடிவதில்லை, அநேகர் சொல்லிக் கொடுக்குறதும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி நாம் என்னென்னா கர்த்தருக்குள்ள காரியங்களை ஆழமாய் அறிந்து அதை குறித்து சந்தோஷப்படுகிறவர்களை காணப்பட வேண்டும். தேவன் என்னை தெரிந்து கொண்டார், என்னை ரசித்திருக்கிறார், நம்ம நரகம் போகக்கூடாதுங்கிறதுக்காக அவர் உயிரை கொடுத்துக்கிறாரு, நம்மோடு பேசுகிறாரு, நம்மோடு இருக்கிறாரு, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறாரு, நம்ம கூட வந்து பாதுகாக்கிறாரு, நம்மோட உறவாடுறாரு, நல்ல கிருபையை கொடுத்துக்கிறாரு, வாய்ப்பை கொடுத்துக்கிறாரு, நம்ம கூட வந்து எல்லாவற்றையும் வெற்றியை கொடுக்குறாருன்னு சொல்லி இது போன்ற பலவிதமான சொல்ல முடியாத ஆவிக்குரிய காரியத்தை குறித்து கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆகவே தான் இதை குறித்து பிலிப்பியரில் பார்க்குறோம். இதை யார் அனுபவித்தாங்கன்னா பிலிப்பு பட்டணத்தில் இருக்கக்கூடிய தேவ ஜனங்கள் அனுபவித்தாங்க. கர்த்தருக்குள் சந்தோஷப்படுறதை மெயினாக வச்சாங்க. ஆனால் நீங்கள் நம்ம அப்படியே பண்ணுறோம் இல்லை. ஒரு உலக பிரகாரமான ரீதியாக வீடு கட்டினா சந்தோஷப்படுறோம், அல்லது வேலை கிடைச்சா சந்தோஷப்படுறோம், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா சந்தோஷப்படுறோம், அல்லது ஒரு உயிர் வந்தால் சந்தோஷப்படுறோம், வெற்றி பெற்றால் சந்தோஷப்படுறோம், விளையாட்டில் ஜெயிச்சா சந்தோஷப்படுறோம். அதெல்லாம் ஓகே. அதை விட பெரிய உண்மையான சந்தோஷம் என்னன்னா கர்த்தருக்குள் இருக்கக்கூடிய சந்தோஷம். ஆகவே இதை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு தேவ ஜனமும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், வாலிப சகோதர சகோதரிகள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொன்னால் சந்தோஷமாக இருக்கணும்னு தலைப்பில் பார்த்தோம். இதில் இருக்கணும்னா கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எடுத்துக்காட்டால் போல பார்த்தோம். இரண்டாவதாக என்ன பார்த்தோம் அப்படின்னா கர்த்தர் விஷயங்க சந்தோஷமாக இருக்குன்னு பார்க்குறோம். நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கன்னு பார்த்தோம். ரெண்டாவதாக கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க, கர்த்தருக்குள் காலையில் சந்தோஷமாக இருக்குன்னு பார்த்தோம். எடுத்துக்காட்டால் பிலிப்புல பட்டணத்தில் உள்ள தேவ ஜனங்களை பார்த்தோம். அப்போ இப்படிப்பட்ட எடுத்துக்காட்டுகளை பார்க்குற நாம் உலக பிரகாரமான சந்தோஷத்தை எல்லாம் பெருசுப்படுத்தாமல், முக்கியத்துவப்படுத்தாமல், இயேசு கிறிஸ்து மேலே வச்சுக்கிற நம்பிக்கையை பற்றி சந்தோஷப்பட ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்குள்ள காரியங்களை அறிந்து புரிந்து கொண்டு அவைகளை குறித்து சந்தோஷப்பட நம்மை அர்ப்பணிப்போம். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு தேவஜனம், வாலிப சகோதர சகோதரர்களும், ஊழியக்காரர்களும் இப்படிப்பட்ட உண்மையான சந்தோஷத்தை நம் வாழ்க்கையில் அனுபவித்து அதை புரிந்து கொண்டு அதை உணர்வுபூர்வமாக அதை அறிக்கையிட்டு அவைகளில் நிலைத்து நின்று வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவருடைய உங்களை வாழ்த்துகிறது. ஆமேன்.